ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வாட்டர் எலமெண்ட்டுக்கான ராசிகளுக்கு இந்த ரீடிங் பார்க்க போகிறோம். இவங்க யாரெல்லாம் வாட்டர் எலமெண்ட்னா கடகம், மீனம், விருச்சிகம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு. தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, இன்றைக்கி இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட சவால்கள் என்ன, அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங் தராங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டே குரு. ஓகேங்களா, குருவோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களோ சரியில்லை, சாயப்பாவாக இருக்கலாம், இல்லை முருகராக இருக்கலாம், இல்லை ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், இல்லை கர்த்தராக கூட இருக்கலாம். ஆனால் மெயினான காட் குருவை கைப்பிடிச்சிருக்கீங்க. அவர் உங்களை வழி நடத்திட்டுருக்கார். அவர் ஏதோ சொல்ல வரார் உங்களுக்கு இந்த வாரம். அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் நிதானித்து செய்யணும். ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏதாவது பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீகன்சிலேஷன் ஆகலாம். ஓகேங்களா? தென் என்ன சொல்கிறாங்க? ஓகே, எஸ், நீங்கள் ரொம்ப நாளாக மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான அவுட்புட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதுக்கான வழிகள் திறக்கும். ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு மணி வைஸ். ஒரு சிலருக்கு ரீஜாயின் தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் இங்கே ரெசனேட் ஆகுது. ஓகே, உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காரு, இவங்கள நல்லா பார்த்துக்கணும், இவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சப்போர்ட், இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக உங்களுக்கு இப்போ திரும்பி வராங்க. நீங்கள் வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஈகோயிஸ்டிக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் லெட் கோ பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் நிறைய காயம் பட்டிருக்கீங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் அதை அவங்களோட அந்த ரீஜாயினிங்கை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த காயங்கள் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் எழுந்து நிற்க கூட திராணி இல்லாத அளவுக்கு உங்களை வந்து எல்லாரும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல பர்சன், உங்களோட வெல்விஷர் இல்லைன்ற மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்பு இப்போ சிலருக்கு நான் சொல்கிறேன், ரீஜாயினுக்கு வராங்க அப்படின்னா அதனால தான் இந்த கார்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அடுத்தது நீங்கள் பண்ண போகிற விஷயத்த கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிவிட்டு அதை பற்றி தீர்க்கமாக முடிவெடுத்து பொறுமையாக செய்யுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன். ஒரு சிலர் இந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அதை பற்றி அதுக்கான ஏதோ ஒரு முயற்சியை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்து உங்களை வந்து காயப்படுத்தி உங்களை வந்து திரும்ப காயப்பட்டிங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே பெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஈகோஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ஈகோவை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ஒரு சிலர் இந்த மாதிரி காயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, துரோகம் பண்ணவங்களை திரும்ப நீங்கள் ரீஜாயின் பண்ணுறீங்க, அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்கன்னா அவங்க வந்து முன்ன செஞ்சதை விட பெரிய விஷயமா பண்ணுவாங்க. ஸோ அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கார்டில் அந்த மாதிரி தான் எனக்கு ரெசனேட் ஆகுது. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் ஒரு சிலருக்கு
மெயில் எனர்ஜி இருக்குது தேர்ட் பார்ட்டி, ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு கூட சில பேருக்கு காமிக்குது. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதாவது உங்களை வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகக்கூடிய பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து ஒரு சப்போர்ட்டு. அவுட்டர் சப்போர்ட்னால் மெட்டீரியலிஸ்டிக் மாதிரி ஏதாவது ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, ஃபேமிலியில் ஒரு ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக நின்று பக்கத்தில் இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாமே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து காயப்படுத்தினவங்களுக்கு பேட் கர்மா, உங்களுக்கு வந்து குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக லெட் கோ பண்ணுங்கள் கைஸ். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க, அதுதான் கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருக்குது. ரீகன்சிலேஷன் சில பேர் வராங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப காயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்கள வந்து மன்னிச்சிடலாம். மன்னிச்சிடுங்க, மன்னிக்கிறது நல்லது. மன்னிப்பு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மன்னிப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள மனசார மன்னிச்சுட்டு உங்கள் மனசு அதை ஏற்றுக்கும். அடிக்கடி அவங்கள பற்றின அந்த கோபதாபங்கள் அந்த இதெல்லாம் வந்து வராது. அதனால் கார்ட் கட்டிங் நடக்குங்க. நீங்கள் மன்னிக்காமல் அவங்கள பற்றி நினைக்கிறது, ஒரு நேரம் அவங்கள பற்றி நல்ல விதமாக அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்ட அந்த சூழ்நிலையை நினச்சி நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுறது, அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இல்லைனா கோவப்படுறது, அது எந்த ஒரு விதத்துலையாவது உங்களோட எண்ணங்களால் அவங்கள கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்க கார்ட் கட் ஆகாது. கார்ட் கட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு தெரியல, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்தராக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொன்ன இது தான் அடுத்த ஸ்டெப் எனக்கு ஏஞ்சல்ஸ் கார்ட்லேயே வந்தது. ஃபர்கிவ்னஸ். அந்த மாதிரி துரோகிங்களை மன்னிச்சிடுங்க. துரோகிங்களை எல்லாம் எப்படி மேடம் மன்னிக்க முடியும்னு கேட்காதீங்க. அவங்கள மன்னிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது மூவ் பண்ணி போக முடியும். ஸோ அவங்க கார்டோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ளஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கும், அவங்களோட மைனஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் போட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வந்து கிளியர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு, எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. யூ ஆர் ரெடி. ஓகே, இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறது, அவங்கள மன்னிக்கிறது, மறக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு பாசிட்டிவ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. அது இந்த வாரத்தில் அதுக்கான சைன் எல்லாமே அந்த குட் விஷஸ் வரும். ஒரு சிலர் வெயிட் பண்ணணும், வெயிட்டிங் கார்டு கொடுத்துட்டாங்க ஒரு சிலருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. ஒரு சிலருக்கு ஃபியூ மந்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. யாருக்காவது வந்து இந்த பிளாக்கேஜஸ், தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட பர்சன் பற்றி உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ரீஜாயினிங் பண்ணுறதுக்கு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, அவங்கள ஏற்றுக்கலாமா வேணாமா, ஏன்னா நிறைய துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் யோசிக்கணும் கைஸ். ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நல்ல பர்சனாக இருக்காங்க, ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துட்டு, ஒரு சிலர் இந்த மாதிரி லைஃப் லாங் ஒரு பார்ட்னர் வரப்போகிறாருன்னா நீங்கள் அவங்களோட ஆராவை செக் பண்ணிக்கோங்க. ஆராவை உங்களோட ஆரா, அவரோட ஆரா ரெண்டுமே வந்து மேட்சிங் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நம்பி அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். என்ன வேணால் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். அதெல்லாம் ஏன்னா அவர் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. மற்றவங்க யாராவது இன்வால்மெண்ட் இருந்தால் கூட அவங்க பேச்செல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் அந்த ஆரா ஸ்கேனிங் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இது யாருக்குமே ஒரு சிலர் மட்டும்தாங்க சொல்கிறாங்க ஆரா ஸ்கேன் பற்றி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து, ஆனால் அவர் சித்தர்னு சொல்ல மாட்டீங்க, அவர் நார்மலாக யூடியூப் சேனலில் ஒரு வாட்டி அவர் சொன்னார். நானே ஆச்சரியப்பட்டேன், என்ன நம்மளோட ஐடியாலாம் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் தைரியமாக அந்த இதுவை சொன்னார்.
அதுக்கப்புறமா நான் வேறு யார்கிட்டையுமே அந்த ஆரா ஸ்கேன் பற்றி, அதுவும் வந்து இந்த பேர் உங்களுக்கான அந்த பேர் வந்து கரெக்டாக இருப்பாங்களான்ட்டு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஸ்டெப் வேணாலும் எடுங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வரன் பார்க்கும்போது, புதுசாக அலைன்னு பார்க்கும்போது, அப்புறம் இந்த லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நியூவாக ஒருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா, அந்த பர்சன் மேலே உண்மையிலேயே அவங்க உங்களுக்கான சோல் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கள பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, இது லைஃப் டைம் உங்களுக்கு நீடிக்குமா, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சூப்பரான வழி இங்கே நீங்கள் நம்ம சேனலில் கிடைக்கிது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஒரு டிவைன் வந்து உங்களை எப்படி கைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, நிறைய பேருக்கு தெரியாது, நான் சேனலில் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பயனடைங்க. தேவையில்லாமல் இப்போ பாருங்கள், ரீஜாயின் பண்ணுறதுலேயே ஒரு சிலருக்கு அவ்வளோ ஒரு காயங்களை கொடுத்துட்டு போயிட்டு திரும்ப ரீஜாயினுக்கு வராங்கன்னா, அவங்கள மறுபடியும் நீங்கள் மன்னிச்சு ஏற்றிங்கன்னா கூட அவங்க திரும்ப வந்து பெரிய விஷயமா பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் மீளவே முடியாது. அதனால் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இது. ஓகே? அதனால் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஃபஸ்ட்டு கார்டே எனக்கு குரு தான் வந்தார். அடுத்ததும் குருமார்களோட அட்வைஸு, நிதானிச்சு செய்யுங்க சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு தான். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட ரீஜாயினிங் பற்றியோ இந்த ரீடிங் வந்து ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்ட்ராங்காக சொல்லுது கைஸ். ஓகேங்களா? சில பேருக்கு ட்ராவல் ஏற்படலாம். சில பேர் இதுக்கான முயற்சியை ஸ்டெப் எடுத்துட்டீங்க. இதை வந்து ஒரு மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.